நிகழ்ச்சியில பார்க்க போற படம் கனவு வாரியம். அருண் சிதம்பரம், ஜியா சங்கர், இளவரசு, செந்தில்குமாரி, பிளாக் பாண்டி, யோக் ஜேபி, ஞானசம்பந்தம் மற்றும் சிலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. செல்வகுமார் ஒளிப்பதிவுல ஷாம் பெஞ்சமினின் இசையமைப்புல இந்த படத்தை இயக்கியிருக்காரு அருண் சிதம்பரம், தயாரிச்சிருக்காரு ஆனழகன் சிதம்பரம். ரொம்ப தான் அக்கறை பாத்தியா? டேய் அந்த பொண்ணுது. டேய் எனக்கு ஒரு டீ சொல்லு. வரும் வரும் பாருடா. வந்துட்டான்டா. வாங்கண்ணே. வாங்கண்ணே. உங்களை பார்த்தோன்னே தான் மாசத்துல 1ஆம் தேதி பிறந்ததே ஞாபகத்துக்கு வருது. வரும் வரும். கரண்ட் பெட்டியை கல்லாப்பியா மாத்திட்டான். இந்தாங்கண்ணே இந்த மாசம் வட்டி போனோம். சந்தோஷம்ப்பா. குரா தம்பி அண்ணன் கொடு பட்டிய. தேங்க்யூ. ஏய் இன்னொரு டீ சொல்லு. வரும் வரும். தம்பி நீ ஒழுங்கா கடையை நடத்தி மாசந்தோறமா டீ ஏற்றா பத்தியா? அது மாதிரி ஒரு பையன் எனக்கு கிடைக்க மாட்டானப்பா. அண்ணே நான் வேணா வரட்டுமா? சும்மா தான் இருக்கேன். நீ சும்மாவே இரு தம்பி, அதான் உனக்கு நல்லது. யானையை கட்டி தீனி போட முடியுமா? பட்டிக்கு தானே விடுற, நீ எல்லாம் கட்டி வந்து தான் சாக போற. ஆமா காசடிடா. உட்காருங்க. பரவாயில்ல. தம்பி ஒரு டீ சொல்லு. என்னடா கஸ்டமர் சர்வீஸ்லாம் பலமா இருக்கு. புது கஸ்டமர்டா. உன் கடைக்கு பழைய கஸ்டமர்ல எவன் வருவான்? தம்பி டீ எங்கே கொடுத்துருப்ப? இல்ல இல்ல சாப்பிடுங்க. ஏய் இன்னொரு டீ சொல்றேன். வரும் வரும். இந்த டீ எனக்கு வரணும். வரும். எவ்வளவு ஆச்சு? ஏங்க பிரிச்சு காய போட்டதுக்கெல்லாம் எதுக்குங்க காசு? எடுத்துட்டு போங்க. பொம்பளை பிளேட் எல்லாம் காசு வாங்க மாட்டேன். காசெல்லாம் வேணாங்க, உங்க நம்பரை சொல்லுங்க, போன் வேலை செய்தான்னு பார்த்துருவோம். அதெல்லாம் நாங்களே பாத்துக்கிறோம். கண்டவன்ட்டெல்லாம் நம்பர் தர முடியாது. இந்த படத்தோடைய கதை, ஹீரோ அருண் சிதம்பரம் சின்ன வயசுல இருந்தே கிராமத்துல சின்ன சின்ன கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு தன்னோட வீட்டில் அதை பயன்படுத்திக்கிட்டு வராரு. இதே ஊர்ல யோக் ஜேபி சென்னையில கம்ப்யூட்டர் வேலையில கிடைக்கிற 2 லட்சம் ரூபாய் சம்பளத்தை வேண்டான்னு சொல்லி கிராமத்துல இயற்கை விவசாயம் செய்யறாரு. இவரோட தங்கை ஜியா சங்கரை அருண் சிதம்பரம் காதலிக்கிறாரு. ஹீரோ குடியிருக்கும் கிராமத்தில் தினந்தோறும் 18 மணி நேரம் மின் தடை ஏற்படுது. ஹீரோடைய அப்பா இளவரசு எவ்வளவு முறை அரசாங்கத்திடம் முறையிட்டும் அந்த கிராமத்துக்கு மின்சாரம் கிடைக்காமலே போகுது. இதை பார்க்குற ஹீரோ ரிட்டையர்டு ஆசிரியர் ஞானசம்பந்தன் வைத்திருக்கும் லைப்ரரியில இருக்கிற சில புக்ஸ் எல்லாம் படிச்சு காற்றாலை மின்சாரத்தை உருவாக்க முயற்சி செய்யறாரு. கிராமத்தில் இருக்கும் சில பேர் இந்த முயற்சியை புரிஞ்சுக்காம எதிர்ப்பு தெரிவித்தாலும் ஹீரோ அருண் சிதம்பரம் தன்னுடைய அப்பா இளவரசு, நண்பன் பிளாக் பாண்டி, ஆசிரியர் ஞானசம்பந்தம், தன் காதலி ஜியா சங்கர், அவருடைய அண்ணன் யோக் ஜேபி, இவங்களுடைய உதவியின் மூலம் எப்படி காற்றாலை மின்சாரத்தை உருவாக்குறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய மீதி கதை. தம்பி அதிகாரி இருக்காரா? என்னப்பா வெளியே போயிருக்காரா? இன்னும் வரவே இல்லை. எப்போ வருவாரு? அவரும் கரண்ட் மாதிரி தான், எப்போ வருவார் எப்போ போவார்னு தெரியாது. போய் பெஞ்சில் உட்காருங்க. தொழிற்சங்கம் பேசுது, வா. அட என்னையா ஆபீஸு தான் நடு மதியானம் வந்துருச்சு. வந்து உக்காந்துட்டு அப்புறம் சோத்துக்கு எந்திரிச்சு போயிடுவாங்க. மறுபடியும் கொஞ்ச நேரம் உட்காந்தா டீ குடிக்க எந்திரிப்பாங்க. சாயங்காலம் வந்துடும் வீட்டுக்கு போயிடுவாங்க. என்னதான் வேலை செய்கிறாங்களோ போ. சுகர் வேற கால வலிக்குது. குட் மார்னிங் சார். என்ன சார் இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டீங்க? வாங்க வாங்க. நமக்கு பதிலா இங்கன 2 சிங்கங்க இருந்தா கூட இப்படிதான் கண்டுக்காம இருப்பாங்களோ? அதிகாரி அதிகாரத்தை காமிக்கிறாரு. நம்ம காத்து கிடக்க பிறந்தவங்க காத்து கிடப்போம். சபா சார் ஃபைல் சார். எப்படியும் பார்க்க போறது. ஐயா ஐயா அதிகாரி ஐயா, உங்களை பார்க்கத்தான் காலையில இருந்து காத்து கிடக்கும். ஒரு நிமிஷம் நில்லுங்க. இல்ல எங்க ஊர்ல சின்ன கரண்ட் பிரச்சனை. மனு கொடுங்க. கொண்டப்பா. இந்தாங்க ஐயா. பாக்குறேன். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அந்த பதில சொல்லுவிய? ஐயா நீங்க அதிர்ஷ்டசாலிங்கய்யா. அதிகாரி யார்கிட்டயும் இவ்வளவு நேரம் பேசினது இல்ல. வாங்க 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 வாங்கய்யா. போட ரொம்ப நேரம் பார்க்காதீங்க, சாக்கடிக்கும்.
வாங்க. இந்த படத்துல நடிச்சிருக்கிற நடிகர்கள் எல்லாருமே யதார்த்தமாகவும் நடிப்பு என்று ரசிகர்கள் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு நடிச்சிருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் படத்துடைய இயக்குனர் அருண் சிதம்பரத்தின் கதையும் காட்சி அமைப்பும் கதாபாத்திர உருவாக்கமும் தான். மாட்டு வண்டியில் நடமாடும் லைப்ரரியை வைத்து புத்தகத்தோட ஆரஞ்சு மிட்டாயை இணைத்து கொடுக்கும் ஆசிரியர் ஞானசம்பந்தத்தின் கதாபாத்திரம் அரசாங்கம் பின்பற்றக்கூடியது. யோக் ஜேபி அரசாங்கம் உட்பட இளைஞர்கள் எல்லோரும் விழித்துக்கொண்டு இவரின் விவசாய முறையை பின்பற்றல் வேண்டும். ஹீரோ அருண் சிதம்பரத்திற்கு ஆதரவாக இருக்கும் அப்பா இளவரசின் கதாபாத்திரம் எல்லோராலும் பாராட்டப்படக்கூடியது. மொத்தத்தில் கனவு வாரியம் நிஜம். பாத்தியா இந்தாம்மா. 4 3 2 1. என்னப்பா ஆச்சரியமா கரண்ட் போல? அமைச்சர்கிட்ட கல்யாணமா? ஆ. 3 நாளைக்கு கரண்ட் போகாது. அடடாடா, வருஷம் பூரா அமைச்சர் வீட்டில் கல்யாணம் நடந்துச்சுன்னா நல்லா இருக்கும்லப்பா. மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் பிரியதர்ஷினி. நன்றி.